Admissions open. Francis Xavier Engineering College, வண்ணார்பேட்டை, திருநெல்வேலி. யாழ்ப்பாணம் என்றதும் நம் நினைவுக்கு வருவது யாழ்ப்பாணம் நூலகம் எரிப்பு சம்பவமே. தமிழர்களின் அறிவு களஞ்சியத்தை அழிக்க திட்டமிட்டு நடத்தப்பட்ட இந்த சம்பவத்தை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. நாம் காணும் காட்சிதான் 1981 தேர்தல் வன்முறையால் எரிக்கப்பட்ட யாழ்ப்பாணம் நூலகம். பல ஆயிரக்கணக்கான அரிய வகை புத்தகங்கள், ஓலைச்சுவடிகள், நாளிதழ்கள் எரிந்து சாம்பலான நிலையில் பல்வேறு கட்ட சீரமைப்புகளுக்கு பிறகு புதுப்பொழிவு பெற்று காட்சியளிக்கிறது. யாழ் பொது நூலகம் தீ வைக்கப்பட்ட போது 1585 கத்தோலிக்க மத தலைவர்களால் எழுதப்பட்ட தமிழ் நூல்களும், சேர் பொன்னம்பலம் ராமநாதன் எழுதிய பகவத்கீதை விளக்கம், சித்தாந்தம், செந்தமிழ் இலக்கிய நூல்கள், ராமநாதன் அம்மையார் எழுதிய ராமாயண மொழிபெயர்ப்பு, மகாகவி பாரதியாரின் நண்பரான நெல்லையப்பன் எழுதிய நூல்கள், கடலைக்குடி நடேச சாஸ்திரியார் எழுதிய சோதிட சாஸ்திர நூல்கள், வானசாஸ்திரம் சம்பந்தமான நூல்கள், சித்த வைத்திய ஏட்டுச்சுவடிகள் உள்ளிட்டவை எரிந்து அழிந்தன. ஐசக் தம்பையா நன்கொடையாக கொடுத்த இலக்கியம், சமயம், மொழியியல், தத்துவம் தொடர்பாக சுமார் 6000 நூல்களும், இந்திய வர்த்தகர் ஒருவரால் கொடுக்கப்பட்ட மகாத்மா காந்தியின் சத்திய சோதனை, 1672 பிலிப்ஸ் பால்டியர் என்பவர் எழுதிய டச்சு ஆட்சியில் இலங்கை என்னும் நூல், 1660 கண்டி மன்னரால் சிறைப்பிடிக்கப்பட்ட போது ராபர்ட் நாக்ஸ் என்பவர் எழுதிய இலங்கையராவர் என்னும் நூல் ஆகியவையும் தீயில் கருகி அழிந்தன. முத்துத்தம்பி பிள்ளை எழுதிய அபிதான கோசம், சிங்காரவேலு முதலியார் எழுதிய அபிதான சிந்தாமணி, முதலியார் ராசநாயகம் எழுதிய புராதன யாழ்ப்பாணம், சுவாமி ஞான பிரகாசம், முத்துத்தம்பி பிள்ளை எழுதிய யாழ்ப்பாணம் பற்றிய நூல்கள், கல்லடி வேலன் என்று அழைக்கப்பட்ட கே வேலுப்பிள்ளை இயற்றிய யாழ்ப்பாண வைபவ கௌமுகி, தனி நாயக அடிகளார் வெளியிட்ட தமிழ் கலாச்சாரம் எனும் ஆங்கில பத்திரிகை, ராசையனார், வன்னியசிங்கம், கதிரவேற்பிள்ளை, ஆனந்த குமாரசாமி மற்றும் முதலியார் குலசபாநாதன் சேகரித்த நூல்கள், 10,000க்கும் மேற்பட்ட கையெழுத்து பிரதிகள், 1800 முதல் வெளிவந்த பத்திரிகை குறிப்புகள் முற்றிலும் எரிந்து அழிந்தன. எரிக்கப்பட்ட பல நூல்களை மீண்டும் சேகரிக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டாலும் யாழ் நூலகத்தில் மட்டுமே பிரத்யேகமாக இருந்த நூல்களை மீட்டுருவாக்கம் செய்ய இயலாமலே போனது வருத்தமளிப்பதாக தமிழ் ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஸ்டாலின். Admissions open. Francis Xavier Engineering College, வண்ணார்பேட்டை, திருநெல்வேலி.